நம்மை அலட்சியம் செய்பவர்களை எப்படி சமாளிப்பது? நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை கையாள்வது மனதிற்கு சவாலான விஷயம். ஆனால் கிறிஸ்தவ விவிலிய போதனைகளின்படி கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கசப்புணர்வை அல்ல, மாறாக முதிர்ச்சியான அன்பையும் நிதானத்தையுமே. விவிலிய போதனைகளின் அடிப்படையில் நம்மை அலட்சியம் செய்பவர்களை கையாளவும் நம் மனதை காத்துக்கொள்ளவும் உதவும் 10 முக்கிய விதிகளை இப்போது பார்க்கலாம். 1. கடவுள் தரும் அடையாளத்தில் உறுதியாக இருங்கள். மற்றவர்கள் நம்மை மதிக்கவில்லை என்றால் நாம் தகுதியற்றவர்கள் என்று அர்த்தமல்ல. உங்கள் மதிப்பு மனிதர்களின் பார்வையை பொறுத்தது அல்ல, கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்வதே முதல் விதி. மனிதர்கள் நம்மை அலட்சியம் செய்யும் போது நாம் காயப்படுவதற்கு முக்கிய காரணம் நம்முடைய மதிப்பை அவர்களின் அங்கீகாரத்தில் தேடுவதுதான். நீங்கள் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். உலகம் உங்களை மதிக்காவிட்டாலும் கடவுள் உங்களை கண்ணின் மணி போல கருதுகிறார். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றார். எசாயா 43:4. உங்கள் மதிப்பு மற்றவர்களின் கைகளில் இல்லை, கடவுளின் கைகளில் இருக்கிறது என்பதை உணருங்கள். 2. மென்மையான பதில்களை தாருங்கள். யாராவது உங்களை அலட்சியப்படுத்தும் போதோ அல்லது ஏளனமாக பேசும் போதோ கோபமாக பதில் பேச தோன்றும். ஆனால் சாந்தமான பேச்சு சண்டையை தவிர்க்கும். அலட்சியம் செய்யப்படும் போது ஆவேசமாக பேசுவது அல்லது விவாதிப்பது பெரும்பாலும் பலன் தராது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தபோது பலரால் பரியாசம் செய்யப்பட்டார், அலட்சியப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மௌனமாக இருந்தார். அலட்சியப்படுத்துபவர்கள் காட்டும் கசப்புக்கு நீங்கள் இனிமையையே பதிலாக தாருங்கள். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நீதிமொழிகள் 19:11. 3. தீமையை நன்மையால் வெல்லுங்கள். அவர்கள் உங்களை அலட்சியம் செய்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் அவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள். மாறாக அவர்களுக்கு ஒரு தேவை வரும்போது உதவி செய்யுங்கள். இது அவர்களின் மனசாட்சியை மாற்றக்கூடும். இயேசு கிறிஸ்து கற்பித்த மிக உயரிய பண்பு நம்மை பகைப்பவர்களையும் நேசிப்பது. எனவே அலட்சியம் செய்பவர்களை திருப்பி அலட்சியம் செய்யாதீர்கள். அவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்ய தயங்காதீர்கள். தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. 4. உங்கள் மனதை கசப்புக்கு இடம் கொடுக்காதீர்கள். அலட்சியம் செய்யப்படுவது வலியை தரும். அந்த வலியை உள்ளேயே வைத்திருந்தால் அது கசப்பாக மாறும். கசப்பு உங்களையே அழித்துவிடும். எனவே அந்த உணர்வுகளை ஜெபத்தில் கடவுளிடம் கொட்டிவிடுங்கள். அலட்சியம் செய்பவர்களிடம் கசப்பு காட்டாமல் விலகி இருப்பது தவறல்ல. உங்கள் மன அமைதியை குலைக்கும் சூழலில் இருந்து கண்ணியமாக விலகிக் கொள்வது விவேகம். கடவுள் நம்மை சமாதானமாக வாழவே அழைத்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். கசப்பான வேர் முளைக்க இடம் அளிக்காதீர்கள். 5. மன்னிப்பை ஆயுதமாக்குங்கள். மன்னிப்பு என்பது அவர்கள் செய்த தவறு சரியானது என்று சொல்வதல்ல, மாறாக அவர்கள் உங்களை காயப்படுத்திய அந்த பிடியிலிருந்து நீங்கள் விடுதலையாவது. இயேசு சிலுவையில் இருந்தபோது தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்ததை நினைவு கூறுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மன்னியுங்கள். எபேசியர் 4:32. 6. மௌனத்தின் வலிமையை உணருங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ஒரு சிறந்த ஆன்மீக முதிர்ச்சி. உங்களை மதிக்காத இடத்தில் உங்கள் வார்த்தைகளை செலவிடாதீர்கள். இயேசுவும் பிலாத்துவின் முன்னிலையில் தேவையற்ற கேள்விகளுக்கு மௌனமாகவே இருந்தார். 7. அவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களை அலட்சியம் செய்பவர்கள் மாற வேண்டும் என்று கடவுளிடம் கேளுங்கள். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் மனதில் அவர்கள் மீதான கோபம் குறைந்து பரிதாபம் பிறக்கும். உங்களை அலட்சியப்படுத்துவதற்கு பின்னால் அவர்களின் அகந்தை, காயம் அல்லது அறியாமை இருக்கலாம். அவர்களுக்காக மனதார ஜெபிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் கசப்பு நீங்கி ஒருவித தெய்வீக சமாதானம் உண்டாகும். அலட்சியம் செய்பவர்களுக்கு பதிலாக நீங்கள் அன்பு, அமைதி மற்றும் கண்ணியத்தை பரிசாக கொடுங்கள். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. 8. ஆரோக்கியமான இடைவெளியை பேணுங்கள். அன்பு காட்டுவது என்பது உங்களை துஷ்பிரயோகம் செய்ய அனுமதிப்பது அல்ல. விவிலியம் சர்ப்பத்தை போல விவேகிகளாயும் இருக்க சொல்கிறது. உங்களை காயப்படுத்தும் சூழலில் இருந்து கண்ணியமான தூரத்தை பராமரிப்பது விவேகம். 9. உங்கள் கடமையில் கவனமாக இருங்கள். மற்றவர்களின் அலட்சியம் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துவிட முடியாது.
மக்கள் உங்களை கவனிக்கவில்லை என்றாலும் கடவுள் கவனிக்கிறார் என்ற எண்ணத்துடன் உங்கள் வேலைகளையும் நற்செயல்களையும் தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலேசியர் 3:23. 10. கடவுளின் நீதியின் மேல் நம்பிக்கை வையுங்கள். பழி வாங்குவதும் நீதி கேட்பதும் கடவுளுடைய வேலை. எனக்கு நியாயம் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் வருந்த வேண்டாம். காலம் வரும்போது கடவுள் உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரோமர் 12:19. இந்த விதிகளை நீங்கள் கடைபிடித்தால் உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவராக அல்லாமல் ஒரு வெற்றியாளராக மாற்றும். மீண்டும் வேறொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.